மினசான் கொனிச்சிவா. இன்னைக்கு நம்ம N4 JLPT N4 எக்ஸாமில் உள்ள ஷார்ட் சைஸ் பேசேஜ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மெமோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இதை மட்டும் வாசிச்சுட்டு கொஷினுக்கு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, நிஹோங்கோ கக்கோதே இன் அ ஜாப்பனீஸ் ஸ்கூல். ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக் கொடுக்குற ஸ்கூலில் தக்காதா சென்சேனோ சுகுயேனோ ஏனி கொனோ மெமோகா அரிமாஸ். ஸோ தக்காதா சென்சே அப்படிங்கிற சென்சேயுடைய டேபிள் மேலே இந்த மெமோ இருக்குது. ஓகே, ஸோ இந்த மெமோவில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை வாசிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கொனோ மெமோவோ யோந்தே. ஸோ இதை படிச்சுட்டு, இந்த மெமோவை படிச்சுட்டு, தக்காதா சென்சேவா ஹயாஷி சான்னி நனியோ ஷிராசேனா கெரேபா நரிமாசேங்கா. ஸோ இதை படிச்சுட்டு தக்காதா சென்சே ஹயாஷி சென்சே கிட்ட என்ன சொல்லணும். ஸோ இப்போ ஒரு ஆன்சராக பார்க்கலாம். கோஜோ கேங்காக்குனி இக்கு ஹித்தோனோ கசு தாக்கே. ஸோ யாரெல்லாம் கோஜோ கேங்காக்கு அப்படிங்கும் போது ஃபேக்ட்ரி விசிட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு போகிற இக்கு ஹித்தோ அப்படின்னா போகிற ஆட்களுடைய நம்பர், கசுனா நம்பர். ஸோ நம்பர் மட்டும். கோஜோ கேங்காக்கு நீ இக்கு ஹீத்தோ ஜிகாந்தாக்கே. ஸோ தாக்கே அப்படிங்கிறது மட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். கேட்டிருக்காங்க இக்கு ஹீத்தோ ஜிகான். ஓகே, அதாவது டேட் அண்ட் டைம் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் கோயிங் ஃபார் த விசிட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஆன்சர் கோஜோ கேங்காக்கு நீ இக்கு ஹீ தோ ஜிகாந்தோ இக்கு ஹித்தோனோ நின்ஸ். அப்போ மூணுமே நம்பர் ஆஃப் பீப்புள், டேட் அண்ட் டைம். ஸோ மூணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது கோஜோ கேங்காக்கு நீ இக்கு ஹீதோ ஜிகாங்கா இட்சுகோரோ கிமாருக்கா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டேட் அண்ட் டைம் எப்போ டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. when will it be decided, அதாவது எப்போ நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நம்ம இன்ஃபர்மேஷன் இந்த மெமோ வாஷாக தெரிஞ்சிடும். மெமோக்கு போகலாம். மிசோ கோஜோனோ ஹயாஷி சான் கரா தேம்வாக அரிமாஷ்தா. ஸோ ஹயாஷி சான் அப்படிங்கிறவர் எங்கே வேலை பார்க்குறாரு, மிசோ கோஜோ அப்படிங்கிற இடத்துல வேலை பார்க்குறாருங்க. அந்த இடத்துக்கு தான் ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு போகிறோம். ஓகே, தேம்வாக அரிமாஷ்தா ஃபோன் வந்தது. இச்சிகாட்சு நீ கோஜோ கேங்காக்குகா தெக்கிருனோவா. ஸோ டைம் கொடுக்குறாங்க ஃபேக்ட்ரி விசிட் எப்போ முடியும்னு. ஜூ கியூ நிச்சி முக்குயோபி ஜூஜி ஜூ இச்சிஜி தோ நீஜு ரொக்கு நிச்சி முக்குயோபி ஜூ யோஜி ஜூ கோஜிதா சோதேஸ். ஸோ தா சோதேஸ் அப்படிங்கும் போது இது நவுன் கூட வர்றது. ஓகேயா, நவுனுங்கிறதுனால இந்த இடத்துல தா வந்திருக்கு. ஸோ தேஸுங்கிறது சீம்ஸ் அப்படிங்கிறது, சீம்ஸ் லைக் அப்படிங்கிறது. ஓகே, இந்த இடத்துல ஹியர்ஸே அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு ஒரு கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறது. ஸோ 2 டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 19th, இன்னொன்று 26. சரியா, இது 2 டே அப்படி கொடுத்துருக்காங்க. கெங்காக்கு நோ ஹீதோ ஜிகாங்கா கிமாத்தரா தேம்வாகா ஹோஷீதோ இத்தேயிமாஷ்தா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி சொன்னது யாரு, இத்தேயிமாஷ்தா அப்படிங்கும் போது சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். தோ இத்தேயிமாஷ்தா. எந்த நாளில் போகிறோம், ஜிகான் எந்த டைமில் போகிறோம் அப்படின்னு. இக்கு ஹித்தோனோ கசுமோ ஒஷியேத்தே மொராய்தாய் சோதேஸ். ஸோ இக்கு ஹித்தோனோ கசுமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் தேவை. 1, 2 and 3 3 இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும்தான், அதனால அது வராது. ரெண்டாவது டேட் அண்ட் டைம் மட்டும்தான், அதுவும் இல்லை. நம்பர் ஆஃப் பீப்புள், டேட் அண்ட் டைம், இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன்சராக இருக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்தில் கோஜோ கேங்காக்கு நீ இக்கு ஹீதோ ஜிகாங்கா இட்சுகோரோ கிமாருக்கா. ஸோ அந்த டேட் அண்ட் டைம் எப்போ டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி நம்மளுக்கு பேராகிராஃபில் கொடுக்கல. கிமத்தரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
கிமத்தரா அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அர்த்தம் வரும்னா முடிவு பண்ணிட்டேன்னா, அதாவது அந்த முடிவெடுக்கிற ஆக்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ முடிவு பண்ணதுக்கப்புறம் டேட் அண்ட் டைமு எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் தேர்ட் ஒன் தான். 1 கிடையாது, 2 கிடையாது, 4ம் வந்துட்டு ஆன்சர் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு எதுவும் கொஷின் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லாட்டி என்னோட இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள். மிக்க நன்றி.